நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீடு இணையற்ற நாமத்தில் இந்த ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அந்த தீர்க்க தரிசன தலைமுறை நேரத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்மளை சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த 3வது வாரம் வரைக்கும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய தாங்கும் கிருபை நம்மை விட்டும், நம்முடைய குடும்பத்தை விட்டும், நம்முடைய ஊழியங்களை விட்டும், நம்முடைய பிள்ளைகள் யாரையும் விட்டும் விலகாதபடிக்கு கர்த்தர் நம் குடும்பத்தை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம் எல்லாத்தையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் கண்ணை மூடி ஏசப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் 2 பேர் 3 பேர் கூடியிருந்தாலும் அங்கே வந்து உலாவுகிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, உமக்கு சரி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயர்த்துகிறோம். அப்பா, நீ நல்லவர். ஆண்டவரே, எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேங்க்யூ ஃபாதர். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். கையை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். சொல்லுவோம், அப்பா திரு சித்தம் எங்கள் அன்றாட உணவையா நாம் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். சொல்லும், அப்பா இயேசு அப்பா திரு சித்தம் என் அன்றாட உணவையா நாங்கள் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்து. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுதேவா, இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும்,
ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் சொல்லுவோம் அப்பா. கர்த்தாவே உம் கரத்தில் வெறும் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். கர்த்தாவே உம் கரத்தில் வெறும் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும் என்னை என்னாலும் நட. மீண்டும் சொல்லுவோம். கர்த்தாவே கர்த்தாவே உம் கரத்தில் வெறும் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். உந்தன் இஷ்டம் போல் உங்க இஷ்டம் போல் வனைந்திடும் எங்களை என்னாலும். சபை 2 கைகளை உயர்த்தி இயேசுதேவா இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசுதேவா சபதலயமா என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றிக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் இன்றிதயம் வாசம் செய்யும். ஏற்றிக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் இன்றிதயம் வாசம். மீண்டும் சொல்லும். ஏற்றிக்கொள்ளும் ஏற்றிக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் இதயம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவாப்பா. உங்களுடைய சித்தமா திறந்த ஆண்டவரே, எங்கள் அன்றாட உணவா இருக்கணும். மனிதர்கள் மனுஷனுடைய மாம்சத்தினால் திருப்தியாகும் அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா உம்முடைய சித்தத்தை செய்யும் பொழுதுதான் திருப்தியாகும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தம் எங்களுக்கு அன்றாட உணவாய் மாறட்டும் அப்பா. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் திருப்தி அடைவான் என்று சொல்லப்படுகிறது. தெய்வமே இயேசு மகாராஜா, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற உங்க சித்தத்தை செய்கிற அளவுக்கு எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா திரு சித்தம் எங்கள் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம். கொஞ்சம் சொல்லுவோம் ஆண்டவரே, உங்க சமூகத்தை விட்டு எஸ்கேப் ஆக மாட்டோம். நோ எஸ்கேப். அப்பா திரு சித்தம் எங்கள் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. நாங்கள் தப்பாமல் பாதம் தினம் எப்போதோ. குடும்பங்கள் கைகளை உயர்த்தி இயேசுதேவா இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான். இயேசுதேவா இயேசு வாலாபாதாரா சந்தலவதியா அல்கத்தேரா வத்தல் கபாத்தராதலா இக்கல் மேர் வசந்தல் லப்ரகே பர்கத்துலா வஷக்கேதா ஹே பல்லஷத்தே லசி மாப்ரகந்தலா சியேரா மலத்தி அந்தலமா. இயேசுதேவா இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே
இயேசுதேவா இயேசுதே இயேசுதேவா 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 என்னையே நான் மீண்டும் இயேசுதேவா இயேசு அர்ப்பணிக்கிறோம். தாயெல்லாம் பிரகத்திரவ சரணரோ மல்பத்தேரவ சந்தலசே எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுதேவா இயேசுதே எலப சந்தலப கபந்தலப நீப்ரத பிரமௌரியந்தலபஷே ஆவியானவரே இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான். You sing again இயேசுதேவா இயேசுதேவா என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் எஞ்சிதயம் வாசம் செய். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் எங்க இதயம் வாசம் செய்யும். அல்லேலூயா. கையை உயர்த்தி அந்த தேவ பிரசன்னத்துல 2 கையை உயர்த்தி அப்பா அல்லேலூயா 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 பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான. இன்னொரு விசை கூட பலன் உள்ளவன் பலன் உள்ளவன் பலன் அச்சவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். எங்களை இந்த ஆராதனை நேரத்தில் உங்களை உயர்த்தி உங்க சமூகத்திற்கு முன்னாடி எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க ராஜாதி ராஜா ஏக சக்கராதிபதி மரணத்தை ஜெயித்தவர். நீர் பிதாவாகிய ஒரே குமாரன். செங்கடலை பிறந்தவர் யோர்தானை பிளந்தவர் எரிகோவை உடைத்தவர். The King of King, mighty Father. ஓ ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவானவரே. கோடான கோடி தூதர்களுக்கு நடுவில் சிங்காசனத்தில் இருக்கிறவரே. வானம் எனக்கு சிங்காசனம் பூமி என்னுடைய பாதப்படி என சொன்னவரே. நன்றி நன்றி நன்றி. துதிக்க பாத்திர எல் ஷடா எல் ஷடா எல் எலியோ இபினேசர் எல்ரோய் மைலாமா சென்ஸ்டில்ஸ் உயர்த்துகிறோம். நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, நீ ரொம்ப நல்லவர்.
செங்கடலுக்கு முன்பாய் என் தேவன் பெரியவர். பாவி எஞ்சனை எங்களை தள்ளாதவரே, எங்கள் பாவத்தை மன்னிக்கிறவரே, உடைய பலத்த கரத்திற்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, புதிய வருடம் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். இந்த வருடத்தில் நாம் தியானிக்கிற தலைப்பு கர்த்தரின் கரங்கள். ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கரம் இருக்குமோ, நம்மை உண்டாக்கின தேவனுக்கும் 2 கரம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் பொழுது தம்முடைய சாயலினாலே அவனை சிருஷ்டித்தார். நம்முடைய ஆண்டவருக்கு 10 கரங்கள், 10 அப்படி ஆயுதங்கள் அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு 2 கரங்கள் உண்டு. ஆகவே தான் நம்மைக்கும் 2 கரங்களை தந்து நம்மையும் அவர் மண்ணை எடுத்து உருவாக்கினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் முழுவதும் நம் வலது கரத்தின் ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் வாரத்தில் தியானித்தோம், கர்த்தருடைய வலது கரம் நமக்கு பராக்கிரமம் செய்யும். 2வது வாரம் நாம் தியானித்தோம், கர்த்தருடைய வலது கரம் எதிரியை வீழ்த்தும் என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதத்திலே 3வது ஆசீர்வாதம் என்ன? திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதம் என்ன? என்னுடைய நீதியின் வலது கரம். என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வலது கரம் உனக்கு நீதி செய்யும். என்னுடைய வலது கரம் உனக்கு நீதி செய்யும். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சொல்லுங்க, உன்னை தாங்குவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய வாலிபர்களே, கர்த்தருடைய வாலிப பிள்ளைகளே, ஆவியாகிய தேவன் நம்மிடத்தில் இப்பொழுது ஆவியிலே இடைப்படுகிறார். என் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். வேதம் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த 4 தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், இந்த 4 காரியத்தையும் கர்த்தருடைய கரங்கள் தான் செய்யும் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். தாங்குகிறதுனா என்ன அர்த்தம்? நம்மை தம்முடைய கரத்திற்கு மேலே வைத்து கொண்டு தாங்குகிறார். கொஞ்சம் தெரியுமா தாங்குகிறதுனா என்ன அர்த்தம்? வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை கீழே விழ போகும்போது மண்டை பற்றாதபடி கீழே போய் பிடிக்கிறாங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் தாங்குகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருடத்திலே எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை துர்விஷமான பேச்சுகள் எத்தனை வந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். ஓ ஷாபா கண்டல்லா சியா, உன்னை நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன். பயப்படாதீர்கள் தேவ பிள்ளைகளே. ஆண்டவருடைய வலது கரத்தினுடைய ஆசீர்வாதம் 3வது என்ன தெரியுமா? நம்மளை தாங்குகிறார், நம்மளை தாங்குகிறார். கீழே விழாத நம்மளை தாங்குகிறார். ஆண்டவர் 3 இடத்துல நம்மளை தாங்குகிறார். ஒன்று, பண்ணியை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்துட்டு இந்த 3 காரியத்தை சொல்லுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 8வது வசனம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. எஸ்,
உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தாவீது சொல்லுகிறார், நான் இத்தனை வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமும் நான் நடத்தப்பட்டு கொண்டிருப்பேன் என்று சொன்னால் என் தேவனுடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அதை தாவீது சங்கீதம் 139வது அதிகாரம் 10வது வசனத்தில் அழகாக எழுதி வைக்கிறார். அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வலது கரம் தாங்கும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வலது கரம் நம்மளை பிடிக்கும். கீழே விழும் பொழுது கர்த்தருடைய வலது கரம் நம்மளை பிடிக்கும். மரணத்தின் ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையிலே போராடும் பொழுது கர்த்தருடைய வலது கரம் நம்மளை பிடிக்கும். நிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம் சோர்ந்து போய் கீழே விழும் பொழுது கர்த்தருடைய வலது கரம் நம்மளை பிடிக்கும். நம் காபத்தும் செய்யாதபடிக்கு, நாம் அவமானப்படுத்தப்பட்ட மரண படுக்கையில் விழாதபடிக்கு கர்த்தருடைய வலது கரம் என்னை பிடிக்கும். தாவீது தான் சொன்னான், உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அதை தாவீது பிற்பாடு எழுதுகிறார், உமது வலது கரம் என்னை பிடிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கரத்திலே உன்னை பிடித்து வைத்திருக்கிறேன். அதனால் தான் இன்னும் சத்துரு நம்மளை தொட முடியவில்லை. அதனால் தான் வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, மந்திர ஆவிகள் நம்மளை பிடிக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் வலது கரத்தை வைத்து நம்மளை பிடித்து வைத்திருக்கிறார். Holy Spirit of God பிடித்து வைத்திருக்கிறார், பிடிச்சுக்கிட்டார். ஒரு பொதுவான வெளியில போகும்போது, ஒரு பொதுவான மக்கள் இருக்கிற இடத்திற்கு போகும்போது நம்ம குட்டி பிள்ளைகள் என்ன பண்ணுகிறோம்? பிடிச்சுக்கிடுவோம். அந்த பிள்ளைங்க நம்ம கையை பிடிக்க விட மாட்டோம். ஒருவேளை அந்த பிள்ளை, அம்மா நான் உங்க கையை பிடிச்சுக்கிறேன்னு சொன்னா கூட்டத்தில் நெரிசல்ல விட்டுட்டு போக வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் நாம அந்த பிள்ளைங்க நம்ம கையை பிடிச்சாலும் தட்டி விட்டுட்டு நாம அந்த பிள்ளைங்க கையை பிடிப்போம். இந்த வருஷத்தில் இந்த 3வது வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்னோட வலது கரத்தை வைத்து உன்னை பிடித்து வைத்திருக்கிறேன். Let them fire of God. என் வலது கரத்தினால் உன்னை பிடித்து வைத்திருக்கிறேன், உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன், பிடிச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய வலதுகரம் சாதாரணமான வலதுகரம் இல்லை. சகோதரி, சகோதரா, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஜனமா இருக்கட்டும், எப்பொழுதா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லுகிறார், என் வலது கரத்தில் உன்னை பிடித்து வைத்திருக்கிறேன். சங்கீதம் 139:10. அவனை பிடிச்சிருக்கிறேன். எத்தனை நாள் ஆக்சிடென்ட்ல மண்டை அடிச்சு செத்து போயிருக்கணும், சாகலை. என கர்த்தர் பிடிச்சார், தாங்கினார். கீழே விழுந்து அடி முதுகு உடஞ்சிருக்கணும், உடையிலே. கர்த்தர் பிடிச்சார், தாங்கினார். ஆஸ்பத்திரியில் போய் ஐசியூ வார்டில் இருக்கும்போது மறிச்சு போயிருக்கணுமே, இல்லை, கர்த்தர் பிடிச்சார், தாங்கினார். விழுந்தாலும் எழுந்திருப்பேன்னா என்ன அர்த்தம்? நான் விழுந்துட்டாலும் நான் எழுந்திருக்க காரணம் என் கையை யாரு பிடிச்சிருக்கா? எங்க அப்பா பிடிச்சிருக்கார். என் கையை யாரு பிடிச்சு வச்சிருக்கிறா? எங்க அப்பா பிடிச்சு வச்சிருக்கிறார். அதனால தான் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சத்துருவே, நீ எங்களை கண்டு சந்தோஷப்படாதே, எங்களை கண்டு நீ சந்தோஷப்பரிச்சு சிரிச்சு மகிழாதே. நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம். நாங்கள் பாவத்திலே விழுந்தாலும் நாங்கள் எழுந்திருப்போம். நாங்கள் வியாதியில் விழுந்தாலும் எழுந்திருப்போம். நாங்கள் அவமானத்தில் விழுந்தாலும் எழுந்திருப்போம். நாங்கள் நிந்தனையில் விழுந்தாலும் எழுந்திருப்போம். ஏனென்று சொன்னால் நாங்கள் எழும்பவில்லை, எங்கள் கரத்தை அவர் பிடித்திருக்கிறபடியினால் எங்கள் கரத்தை பிடித்து அவர் தூக்கி விடுகிறார். கையை அடித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆண்டவர் தூக்கி விடுகிறார். அதாவது பாட்டு உண்டு, தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீர். சிஸ்டர், பிரதர், அலிப தம்பி, இந்த கர்த்தருடைய வலது கரம் நம்மளை பிடிக்கணும். அதுக்கு நாம கை நீட்டினாதான். பேதுரு சமுத்திரத்திற்குள்ளே மூழ்கி போகும் பொழுது, பேதுரு மரணத்தை சந்திக்க வேகமாய் தண்ணிக்குள்ளே அமுங்கும் பொழுது, ஒருவர் இயேசு வந்து கையை பிடித்து தூக்கினார். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் கரத்தை நான் பிடிப்பேன்,
இனி உன்னுடைய குடும்பத்துடைய கரத்தை நான் பிடிப்பேன், உன்னுடைய எதிர்காலத்தை நான் பிடிப்பேன், உன்னுடைய எதிர்காலத்தில் வருகிற எல்லா உயர்வுகளும் நான் தான் உனக்கு தர முடியும், நான் உன் கரத்தை பிடிப்பேன். அவரது வலதுகரம் நம்மளை தாங்குகிறது, அவருடைய வலதுகரம் நம்மளை சுமக்கிறது, அவருடைய வலதுகரம் நம்மளை தப்புவிக்கிறது. கவலைப்படாதீர்கள், வலது கை வச்சு பிடிச்சிருக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய கரம் சின்ன கரம் அல்ல, அது பெரிய கரம். வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? உன்னை என் உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். உலகத்தில் 800 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ 800 கோடி ஜனங்களையும் கையில் வரைஞ்சா அந்த கை எவ்வளோ பெரிய கையாக இருக்கும். அந்த கையை வச்சு நம்மளை பிடிச்சிருக்கிறார். கழுகு மேலே வரைக்கும் தன் குஞ்சுகளை செட்டுக்கு மேலே வச்சு சுமக்கும், கொண்டு போயிட்டு பொச்சுன்னு விட்டுரும். அந்த குஞ்சுகள் கீழே தரையில் விழுந்து அடிப்பட கீழே விழும் போது நேரம் அப்படியே தன் பிள்ளைகளை பிடிச்சி தூக்கிட்டு மேலே போயிடும். ஆண்டவர் நம்மளை பிடித்து வைத்திருக்கிறார், வலது கரம். நம்ம ஜெபிக்கணும், அப்பா தாவீதை பிடித்த அந்த வலது கரம். தீர்க்கனாக ஏசாயா மூலமாக கர்த்தர் சொன்னார், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறேன். அவர் தாங்கினா என்ன அர்த்தம்? பிடிச்சு வச்சிருக்கிறார், எங்கேயும் ஓடாதபடி பிடிச்சு வச்சிருக்கிறார். யாரும் நம்ம மேலே கல் எரிஞ்சிடக்கூடாதபடி பிடிச்சு வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய நல்ல தேவன், பியூட்டிஃபுல் காட், எவ்வளோ பெரிய தேவன், சூப்பர் ஹோலி ஹோஸ்ட். எத்தனை பெரிய மகிமை நிறைந்த அவர், ஓ எத்தனை பெரிய ஆச்சரியம் உள்ள தேவன். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம், ஹல்லேலூயா. பிடிச்சு வச்சிருக்கிறார், உன்னை வலது கரத்தில் பிடிச்சு வச்சிருக்கிறார். காபாந்தாலாஸ் து காபாந்தாலாந்தரா பஸ்டல் சியாந்தாலாஸ் மல்காட்டாலாஸ் டல் பட்டூரியாந்தாலாஸ் டல் பிரதிரியாந்தாலாஸ். இவர் சாதாரண தேவன் அல்ல, இவர் உலகத்தை உண்டாக்கினவர். 30 கோடி தெய்வங்களுக்கும் ராஜா, the king of king. ஒரு பெரிய எம்பையர்க்கே ராஜா. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பிடித்து வைத்திருக்கிறேன். அதான் நாம கர்த்தருடைய கையை பிடிச்சா நாம ஒரு கையை விட்டுருவோம். ஆனா அவர் நம்ம கையை பிடிச்சா நம்மளை பரலோகத்தில் ஜீவ கிரீடத்தை கொடுத்து நம்மளை உள்ள கொண்டு போகிற வரைக்கும் கையை விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கையை பிடிச்சு வச்சிருக்கிறார். கவலைப்படக்கூடாது அக்கா, கவலைப்படக்கூடாது தம்பி, கவலைப்படக்கூடாது தங்கச்சி. கையை பிடித்து வைத்திருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடி ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 41:10, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தாவீது சொன்னார் சங்கீதம் 63:8, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலக்கரம் என்னை தாங்குகிறது. அதே சங்கீதக்காரன் இன்னும் ஆழமா போய் சொல்லுகிறார், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கிறது, என்னை பிடித்து வைத்திருக்கிறார். தாங்குனா என்ன? கீழே விழுந்த பிள்ளைய ஓங்கி போய் பிடிச்சா சொல்லுவாங்க தாங்கி பிடிச்சுக்கிட்டான். ஆண்டவர் சொல்றா, உன்னை தாங்கி பிடிச்சு வச்சிருக்கிறேன், உன்னை தாங்கி பிடிச்சு வச்சிருக்கிற. ஒருவேளை எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி 2 கரத்தை கூட உயர்த்தி, அப்பா உம்முடைய வலது கரம் எங்களை தாங்கி பிடித்து கொள்ளட்டும், உம்முடைய வலது கரம் தாங்கி பிடித்து கொள்ளட்டும். தனிமையில் கர்த்தர் நம்மளை தாங்கி பிடிப்பார், சோதனையில் கர்த்தர் நம்மளை தாங்கி பிடிப்பார், பயந்த சூழ்நிலைமையில் கர்த்தர் நம்மை தாங்கி பிடிப்பார். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான மகிமையான இனிமையான பரிசுத்தமான தேவ பிரசன்னமான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதங்கள்ல 3வது நாங்கள் தியானிக்கிறோம். கர்த்தருடைய வலது கரம் எங்களை தாங்குகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற, கேட்ட
கேட்டு ஜெபிக்க போகிற, இதை பார்க்க போகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய வலது கரம் இவர்களை தாங்கும்படியாய் அனுக்கிரகத்தை எங்களுக்கு மீண்டும் செய்வீராக. நாங்கள் விழுந்த போதெல்லாம் எங்களை எழுப்புவீராக. நாங்கள் பலவீனப்பட்டு விழுந்தாலும் எழுப்புவீராக. அன்றைக்கு பேதுருவை விலா எலும்பிலே தட்டின கை, எலியாவை விலா எலும்பிலே தட்டின கை எங்களை தட்டி மீண்டும் எங்களை தாங்கி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, தகப்பன்மார்களுக்காக, தாய்மார்களுக்காக, சகோதரர்களுக்காக, சகோதரர்களுக்காக, ஊழியக்காரனுக்காக, ஊழியக்காரர்களுடைய மனைவிகளுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வலதுகரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தை தாங்குவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜப வாழ்க்கையை தாங்குவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கையை தாங்குவதாக. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பிடித்துக் கொள்வீராக. சத்துரு உம்முடைய கரத்திலிருந்து எங்களை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு எங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளுவீராக. எங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளுவீராக. சத்துரு எங்களை தொடாதபடிக்கு எங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளுவீராக. சத்துரு எங்கள் மேல் ஏதாவது தவறான எண்ணங்களை எழுதாதபடிக்கு கர்த்தர் எங்களை பிடித்துக் கொள்ளுவீராக. தாங்கும், தாங்கும், எங்களை தாங்கும். உன்னை தாங்குவேன் என்று சொன்னீர். எங்களை தாங்கிக்கோங்கப்பா, நீர் தாங்கிக்கோங்கப்பா, எங்களை சுமந்துக்கோங்கப்பா. இந்த ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிறேன். அது வலது கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம், ஹீல், கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். சுகத்தை பிள்ளைகளை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நம்மளை சுமக்கிறார் மாத்திரமல்ல, நம்மை தாங்குகிறார், தாங்கி பிடிக்கிறார். உங்களையும் கர்த்தர் இந்த வருடம் மாத்திரம் அல்ல, இயேசுவின் வருகை வரைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சார்ந்த எல்லாரையும், இந்த உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், அடியேன் குடும்பங்கள், அடியேன் எல்லாரையும் சேர்த்து கர்த்தர் நம்மளை தாங்கி, நம்மளை பிடித்து, நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருங்கள். இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. அடுத்த வாரம் வரை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், அடுத்த வாரம் நம்மளை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபம், அவருடைய இரக்கம், அவருடைய முடிவு உங்களையும் என்னையும், ஜாஷ்வா டிவி குடும்பங்கள் எல்லாவரையும் கர்த்தர் தாங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ்
சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.